நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மழை காலங்களில் வந்து பார்த்தோன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸ்லையும் சரி சீலிங்கும் சரி இந்த மாதிரி தண்ணி லீக்கேஜ் ஆகி இந்த மாதிரி ஆகிட்டா இதை வந்து நம்ம எப்படி இதை சரி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில் A to Z மொட்டை மாடியில் எப்படி சரி செய்கிறது, வீட்டுக்குள்ளே இந்த கரையெல்லாம் வந்து எப்படி போக்குறதுன்னு சொல்லிட்டு A to Z வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சா டியூஷன் டுடோரியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து வச்சுட்டே இருக்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம வீட்டு மொட்டை மாடியும் சரி அதேமாரி சஜ்ஜா எல்லா இடங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மரத்தோட இலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ந்திருந்தால் மொட்டை மாடியில் வந்து மழை பெய்யும்போது தண்ணி வந்து வெளியேறாமல் அங்கேயே நின்றுடும். சரி, அதேமாதிரி நம்ம தண்ணி எடுத்து ஒரு பழுப்பு வச்சுருப்போம், அதெல்லாம் வந்து இந்த இலையெல்லாம் நம்ம அடிச்சிட்டு இருந்தால் தண்ணி போகாது. இந்த மாதிரி நம்ம சுத்தம் பண்ணாத ரொம்ப நாள் விடுறதால வீட்டு மேற்கூரை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகி சீலிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணாமல் விட்டுக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகி வால்ஸ்லேருந்து சீலிங் எல்லாமே டேமேஜ் ஆகிருந்து. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் க்ளீனாக வந்து ஏற்கனவே அடித்த பெயிண்ட்டுகளாம் உறிஞ்சிட்டு வந்தது, அதெல்லாமே பிச்சு எடுத்துகிட்டு சுரண்டி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கோடு ப்ரேமர் அப்ளை பண்ணியிருக்கு. அதன் பிறகு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த ஈரமானது அப்படியே தெரியுது. அதேமாதிரி கரையாக இருக்குது பாருங்கள். இந்த கரைலாம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சீலிங்கில் இருக்கிற கம்பி வந்து பார்த்தோன்னா மழை நீரில் வந்து பார்த்தோன்னா அது நல்லா நனைஞ்சி துரு பிடிச்சி அந்த கம்பியோட துரு தான் வந்து பார்த்தோன்னா அந்த சாயமாக இறங்கி இருக்கிறது. பாருங்கள் எப்படி இறங்கியிருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து பாருங்கள் க்ளீனாக சுரண்டிட்டு ஒரு கோடு பிரேமர் போட்ட பிறகு எந்த அளவுக்கு தெரியுது பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரு 4-5 முறை இல்லை ஒரு 10 முறை அடிச்சா கூட அவ்வளோ சீக்கிரத்துக்கு மறையாது. இதை நம்ம எப்படி மறைக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா மொட்டை மாடியில் வந்து பார்த்தோன்னா நீர் கசியாத அளவுக்கு அதை சரி பண்ணணும். அதை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. மொட்டை மாடியில் வந்து முதல்ல மழை நீர் வந்து கசியாமல் இருக்கிறது என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். நண்பர்களே, மொட்டை மாடியில் என்ன செய்யணும் பார்த்தோன்னா மேலே இருக்கிற குப்பையெல்லாம் வாரிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி முள் பிரஷ் இருக்குது, நார் பிரஷ் இருக்குது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பட்டி தகடு இருக்குது. இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் படிஞ்சிருக்கிற டஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீனாக சுரண்டி வாரி எடுத்துகிட்டு அதன் பிறகு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணணும். சோப் பவுட்ரு போட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிறகு நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சிட்டு பிறகு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபிக்சட் மெட்டீரியல் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கூட அப்ளை பண்ணுங்கள். அது நல்லா காஞ்சிட்டு பிறகு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கூட வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபிக்சட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கூட அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர டேம் ப்ரூஃப் பெயிண்ட் வந்து ஒயிட் வந்து ஒரு கோடு வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. அதன் பிறகு உங்கள் கலர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டேம் ப்ரூஃப் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் கேட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த கலரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் கோடு அப்ளை பண்ணினா இந்த மாதிரி செம்மையாகிடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மொட்டை மாடியில் வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காமிச்சில்லை அந்த இடம் தான் இது. எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஒர்க்கு முடிஞ்சது, சென்னையில் தான் வந்து பண்ணியிருந்தேன். அதன் பிறகு நாளைக்கெல்லாம் ஊருக்கு போய்ட்டுருந்தால நான் இப்போ நைட்லேயே வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒர்க் பண்ணும் பஸ்ஸில் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு, சாரி. பாருங்கள், இந்த இடத்துல இந்த கரையாக இருக்கலாம் எப்படி சரி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஷீட்டு ஏஷியன் பெயிண்டில் வர டேம் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 முறை அடிச்சிருப்பேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 4 முறை உடனே கிடையாது, நல்லா காய விட்டு தான் அடித்தேன். சரிங்களா, 4 முறை அடிச்சுட்டு அதன் பிறகு 2 கோடு பட்டி பார்த்துட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் எக்ஸ்டீரியர் பிரேமர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 முறை அடிச்சிருப்பேன். 4 மணி நேரம் 4 பேர் கழிச்சு ஒரு 3 முறை அடிச்சிருப்பேன். அதாவது எங்கே கரையாக இருக்குது அங்கே மட்டும்தான் அடித்தேன், மொத்தமாக கிடையாது. சரிங்களா, மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் ஃபஸ்ட்டு பிரேமர் வந்து அடிச்சுட்டு ஏஷியனில் வர எக்ஸ்டீரியர் பிரேமர் பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுல்லாக ஒரு கோடு வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். ஏன்னு பார்த்தா இது வந்து ரீபில்டிங்கு, அதாவது பார்த்தா ரீபெயிண்டிங் ஒர்க்கு நிறைய வந்து பார்த்தா அந்த சுண்ணாம்பு மாரி யூஸ் பண்ணிட்டாங்க. நல்லா வந்து பார்த்தா சுரண்டிட்டு பிரேமர் கூட அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு பட்டி 2 கோடு அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டு பிரேமர் அப்ளை பண்ணி மீண்டும் ஒயிட் வந்து 2 முறை அடிச்சிருக்கேன். ஒயிட் வந்து பார்த்தோன்னா என்ன ஒயிட்னு பார்த்தீங்கன்னா ஏஷியனில் வர்ற டிராக்டர் ஷைன் அந்த பெயிண்ட் தான் யூஸ் பண்ணேன். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி பண்ண உடனே பார்த்தா அந்த கரை எல்லாமே மறைஞ்சிருச்சு. சரிங்களா, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் அடிக்கடி வந்து நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த கரையாக இருக்கிறது நிறையா வந்து வேலை செஞ்சதால் தான் இது மறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த குயிக்காக வந்து இந்த மறைக்க வைக்கிறதுக்கு என்ன ஒரு ஐடியான்னு பார்த்தீங்கன்னா
ஏஷியன் பெயிண்டில் பார்த்தோன்னா வால் இன்டீரியர் பிரேம் இருக்குது, இன்டீரியர் டிராக்டர் எனாமல் பெயிண்ட் இருக்குது, சரிங்களா, ஒயிட் இருக்குது. நீங்கள் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் பேஸ் பெயிண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணாலும் குயிக்காக அது மறைஞ்சிடும். ஆனால் இது மறைகிறதுக்கு முழுக்க காரணம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலே வந்து தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகாத அளவு பார்த்துக்கணும். அதை மேலே சரி செஞ்சுட்டு அதன் பிறகு உள்ளதான் நீங்கள் பெயிண்டிங் பண்ணணும். இப்போ தான் நீங்கள் அந்த லீக்கேஜெலாம் வந்து சரி செஞ்சிங்கன்னா ஒரு வாரம் டைம் எடுத்திங்கன்னா அது நல்லா ட்ரை ஆகிடும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லீக்கேஜ் ஆச்சுன்னா இந்த ஏத்தல் இந்த செவத்தில் பிற தண்ணி லீக்கேஜ் ஆகிட்டு ஈரங்காத்துன்னு இருக்கும். அது ஒரு வாரம் நல்லா வெயில் காய்ச்சினா நல்லா காஞ்சிட்டு இருக்கும். அதன் பிறகு நீங்கள் வந்து ப்ரேமர் அப்ளை பண்ணி பெயிண்டிங் பண்ணிங்கன்னா அந்த கரை எல்லாமே மறைஞ்சிடும். அந்த ஈரங்காத்துக்கிறது மறைஞ்சிடும். பாருங்கள் இதெல்லாம் நீட்டாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் இது ஒரு வாரத்துலேயே பெயிண்டிங் பண்ணேன். இந்த ஒரு வாரத்தில் பண்ணால் அந்த ஈரங்காத்து எல்லாமே போயிடுச்சு. இந்த பில்டிங் நான் என்னென்ன பெயிண்ட்டு யூஸ் பண்ணிடுவோம் அதை சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் காட்டுறேன் பாருங்கள். இந்த பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா க்ளீனாக வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே அந்த சுண்ணாம்பு அது மாதிரி சாதா பெயிண்ட்லாம் அடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக சொரண்டிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஃபுல்லாகவே இந்த பில்டிங் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியனில் வர்ற எக்ஸ்டீரியர் வால் பிரேமர் வந்து பார்த்தோன்னா ஒரு கோடு வந்து அப்ளை பண்ணேன். அதாவது க்ளீனாக சொரண்டிட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக கழுவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியன் பெயிண்டில் வர எக்ஸ்டீரியர் வால் பிரேமர் வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் வாங்கி யூஸ் பண்ணேன். இது 20 லிட்டரு என்ன ரேட்னு வந்து பார்த்தீங்கன்னா 2920 ரூபா போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணேன். இதில் எவ்வளோ தண்ணி பார்த்தோன்னா பிரேமரில் வந்து பார்த்தோன்னா 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி ஊற்றலாம், சரிங்களா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரீபில்டிங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணி இந்த 20 லிட்டர் பெயிண்ட்டுக்கு ஒரு 12 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா திக்காகவே ஒரு கோடு அப்ளை பண்ணிட்டேன். அதன் பிறகு இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதன் பிறகு 2 கோடு பட்டி பார்த்து முடிச்சுட்டு அதன் பிறகு நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சிட்டு மீண்டும் வந்து பார்த்தோன்னா இந்த பிரேமரே வந்து யூஸ் பண்ணேன், சரிங்களா. எக்ஸ்டீரியர் பிரேமரே வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தோன்னா ஒயிட் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணேன். பில்டிங் பாருங்கள் ஒயிட் பெயிண்ட்டு தான். இது என்ன பெயிண்ட்டுன்னு பார்த்தோன்னா ஏஷியன் பெயிண்டில் வர்ற இந்த பெயிண்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர்ற டிராக்டர் எமிஷன் சைன் இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணேன். இது வந்து பார்த்தா 20 லிட்டர் வாங்கிட்டு வந்தேன். 20 லிட்டர் என்ன ரேட்டுன்னு பார்த்தோன்னா 3690 ரூபா, சரிங்களா. இது வந்து பார்த்தோன்னா டிராக்டரில் சைன் ஒயிட்டு இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணேன். இதில் எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா 1 லிட்டருக்கு வந்து எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணி இதிலே போட்டிருப்பாங்க பாருங்கள். 1 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400லேருந்து 450 ml வந்து தண்ணி ஊற்றணும். இது இந்த சைடில் வந்து பார்த்தோன்னா பால் சிலிங், இது வரைக்கும் பால் சிலிங்கு, இங்கே பால் சிலிங் இல்லை, சரிங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெயிண்டில் வந்து பார்த்தோன்னா மீடியமாக தண்ணி ஊற்றிட்டேன். இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 8 லிட்டர் தண்ணி மட்டும் தான் மிக்ஸ் பண்ணேன். எந்த அளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வந்துருக்கு பாருங்கள், பக்காவாக இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இன்னும் சில பெயிண்டிங் யூஸ் பண்ணேன். இது வந்து பார்த்தோன்னா ஏஷியன் பெயிண்டில் வர்ற டேம் ஷீட் பெயிண்ட் எக்ஸ்டீரியர். இது ஒரு 4 லிட்டர் வாங்கி வெளியே அவுட்டரில் யூஸ் பண்ணோம் மொட்டை மாடிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 888 ரூபா. அதுவே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க, வாட்டர் ப்ரூஃபிங். அதாவது பார்த்தோன்னா இது லீக்கேஜ் ஆகிறதால மேலே யூஸ் பண்ண பெயிண்ட் இது. இதிலே வந்து பார்த்தோன்னா இந்த ஏஷியன் பெயிண்டில் டேம் ஷீட் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டீரியர் பெயிண்ட் 10 லிட்டர் ஒன்று வாங்கினேன். இது என்ன ரேட்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2108 ரூபா போட்டிருக்காங்க, சரிங்களா. இது ஒரு 10 லிட்டர் வாங்கினேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் பிரேமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிட்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது என்ன ரேட்னு வந்து பார்த்தீங்கன்னா 730 ரூபா போட்டிருக்காங்க. இது ஒரு 4 லிட்டர் வாங்கினேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பெயிண்ட்டு ஏஸில் எக்ஸ்டீரியர் மிஷின் ஒயிட் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் என்ன ரேட்னு போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 190 ரூபா. ஏஷியன் பெயிண்டில் வேறு இன்டீரியர் வால் பிரேமர் இது, எனாமல் பிரேமர் இது. அதாவது பார்த்தீங்கன்னா வால்க்கு யூஸ் பண்ணுறது தான். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கரைக்கரையாக இருக்கிற இடத்துலாம் யூஸ் பண்ணேன் நான். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக கூட நீங்கள் பில்டிங் ஃபுல்லாக கூட இந்த பிரேமர் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் இந்த பிரேமரில் எவ்வளோ வந்து தின்னர் சாதா டர்பண்டால் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 100 ml மிக்ஸ் பண்ணணும். அதேமாரி எனாமல் பிரேமர்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வால்க்கு யூஸ் பண்ணுறதுக்கான வீடியோலாம் வந்து போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு வீடியோ லிங்க் இந்த வீடியோக்கே கொடுக்குறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் வால் பிரேமர் பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 1710 ரூபா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சா டியூஷன் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.
அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கட்சி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.